வணக்கம். தமிழக வெற்றிக்கழக செய்திகள் நமது நண்பர்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. அது என்னென்னா, திமுகவில் உள்ள முக்கியமான பிரபலங்கள் வீட்டில் இந்த டாஸ்மார்க் சோதனை நடந்திருக்கு. டாஸ்மார்க்கில் அந்த சோதனைகள் பண்ணி அமலாக்கத்துறை சோதனையில் 12 இடங்களில் பண்ணியிருக்காங்க 2 நாளைக்கு முன்னால். அந்த 12 இடத்துல 2 இடத்துல சோதனை நடந்திருக்கு. அந்த 2 இடம் சம்மந்தப்பட்ட விசாகன் ஒருத்தர் இருக்கார். டாஸ்மார்க் இதில் விசாகன்றவர் அவர் வீட்டில் போய் சோதனை நடத்தியிருக்காங்க. சோதனை நடத்தினா எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணுறது தானே புத்திசாலித்தனம். எவிடன்ஸே இல்லாமல் வச்சுருக்காங்க. எவிடன்ஸே கிடைக்கல. சோதனை பண்ணிட்டு வெளியில் வர்ற நிலமை வந்துருச்சு. அப்போ வெளியில் அவர் பிளாட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஜெராக்ஸ் பிரிண்டு, புது பிரிண்ட் எடுத்த ஜெராக்ஸ் எடுத்த பிரிண்ட்லாம் புதுசாக எடுத்துருக்கு. அதனால் அதை கிழிக்கப்பட்டிருக்கு. அதை கிழிச்சி போட்டிருக்காங்க. என்ன இவ்வளோ பிரிண்ட்டுங்க கிழிச்சி கீழே போட்டிருக்காங்களே, அப்படி என்னவாக இருக்குன்னு எடுத்து பார்த்தா இதெல்லாம் விசாகனுங்கிறவர் யார்கிட்டையோ பேசுனதை அதை டைப் ரைட்டிங்கை எடுத்துகிட்டு அதை கிழிச்சி போட்டிருக்காரு. அப்போ அந்த டைப் ரைட்டிங் எடுத்து அதை கிழிச்சி போட்டு அதை யாருக்கு என்னான்னு விசாரணை பண்ணும்போது அதில் ரிதீஷுங்கிறவர் அதில் சம்மந்தப்படுறார். இந்த ரிதீஷ் எப்படின்னா, நம்ம ஐயா ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் இருக்காங்களே, அவர் வேளச்சேரி வீட்டில் இருந்தப்ப அவர் வீட்டுக்கு அருகாமையில் இருந்தவர் தான் இந்த ரிதீஷ். அதாவது உதயநிதியோட ஃப்ரெண்டு. இவர் மூலமாக தான் பட்டுவாடாக்கள் எல்லாம் ரிதீஷ் மூலமாக தான் நடந்திருக்கும் போல இருக்குது. இது கொஞ்சம் இது அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்திருக்கு. இதன் மூலமாக வந்ததால் உடனே ரிதீஷுக்கு என்னென்னு பார்த்து அதன் மூலமாக அப்படியே அதை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது அதை அப்படியே சுற்றி ரிதீஷ் என்ன விவரம்னு பார்க்கும்போது உடனே உதயநிதி வர்றாரு. அதில் இவரும் அவரும் நெருக்கமான ஃப்ரெண்டு. சரி, இவர் ரிதீஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, இந்த டாஸ்மார்க் வந்த பணம் எல்லாத்தையும் வச்சு அதை ரொட்டேஷன் பண்ணி அதை சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற டான் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைனான்ஸ் இருக்குது. அதில் இருக்க ஆகாஷ் பாஸ்கரன் அவருக்கு பணம் ரொட்டேட் பண்ணி ஆகாஷ் பாஸ்கரோட 500 கோடி கூட போட்டு படம் எடுக்கிறாங்க. அந்த லெவலுக்கு இருக்கார் அவர். அப்படி இருக்கிற அந்த பிரபலத்திட்ட கொடுத்து அவங்க இது ஒரு பெரிய ட்ரெண்டிங் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது தனியாக. இப்போ இதன் மூலமாக ரிதீஷ் மாட்டினார்னா நமது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மாட்டுவார் போல தெரியுது. அதனால் அமலாக்கத்துறை சோதனையில் வந்திருக்கு. நான் இந்த நியூஸில் படிச்சுட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அமலாக்கத்துறை நியூஸு இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் நியூஸில் படிச்சுட்டு சொல்கிறேன். ஏன்னா அமலாக்கத்துறையில் இருந்தாலும் நம்ம தாவேக்கா நண்பர்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு இதெல்லாம் அரசியலில் பேசும்போது எடுத்து வைக்கிறோம். நாளைக்கு மேடையில் ஏறி பேசும்போது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத பேசணுங்கிறத சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரிலாம் திமுகவில் நிறைய சிக்கல் வருது. நாளைக்கு திமுகவுக்கு இந்த மாதிரி பணத்தை எதுக்கு ரொட்டேஷன் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு பணம் தேர்தல் பிரச்சாரத்தப்போ பணத்தை 1000, 2000 எல்லாம் 3000, 4000 கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து ஓட்டை வாங்க பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம தடுக்கணும். அதனால் அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கு. இதன் மூலமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கடி என்பது தெரிய வந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.